சரிப்பா. டுடே வந்து நம்ம மதுரைக்கு போக போகிறோம். ஸோ மதுரை விநாயகர் கும்பிட்டு போட்டு கிளம்புவோம். ஓகே, வேலூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டியாச்சு. இப்போ மதுரைக்கு நம்ம எப்படி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரூர், திண்டுக்கல், மதுரை, ஓகேங்களா? இப்போ வழி அப்படி தான் போகிறோம். ஸோ முதல்ல நம்ம சென்டருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு போவோம், அடுத்து பார்த்துட்டு. சென்டருக்கு போவோமா வேண்டாமா? சௌந்தர்யாவை காணாமே. சௌந்தர்யாங்க, சௌந்தர்யா சௌந்தர்யா கேமரா அப்படியே போயிட்டா பாடு. சரிக்கா, புரியல. என்னதுமா? ஃபுல் ரெக்கார்டிங்கில் எல்லாம் ரெக்கார்டிங்கில் அங்கே சரி. ரூபாக்கா டெஸ்ட் நடந்துட்டு இருக்குதா? போடுறதா? புரியல. அது பிடிச்சி போகிறாங்க. சரி பாய்க்கா, டைம் ஆச்சு. சரி, லைவ் பார்த்து போகிறேன். இருக்கா அண்ணாக்காரா வேண்டா, கழிச்சிட்டு வரேன். ஓகே, இல்லை கொஞ்சம் மிஷின் வேலை இருக்குது, ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, வண்டி வேலை இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகாது, வண்டி ஆஃப் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதான் அங்கே போய் பார்க்கணும். அது சரி பாய்க்கா, பார்த்து போய்ட்டு. சரி பாய் பாப்பா. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வராது, போட்டுருவாங்க எடுங்க நம்மளேவே. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு நம்ம மதுரை போகிறோம், ஓகேங்களா? மதுரை போயிட்டு அப்படியே ராஜபாளையம், புதுக்கோட்டை, ஓகேங்களா? ட்ரிப்பு ஒரு 2 நாள் ட்ரிப்பு இருக்குது இதில். ஸோ முடிஞ்சளவுக்கு எந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எல்லாம் உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா?
ஏறிட்டு எடுத்து திரும்பி வருவோம். இருக்குது சிக்னல் இல்லை ஓகேங்களா. வேறு இந்த சிக்னல் அவ்வளோக்கு இது யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த சைடு லாரி செக் பண்ணுறாங்க. அது ஆப்போசிட்டில் 10 ஸோ அவங்க ரெஃபராக செக் பண்ணிகிட்டு இருக்காங்களா போலீஸ்காரங்க வண்டி லாரி எல்லாத்தையுமே செக் பண்ணி வண்டி நம்பர் நோட் பண்ணுவாங்களாட்டுக்கு. என்னோடய பிராண்டு எனக்கு பிடிச்ச வண்டி போயிட்டுருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவாசகி நிஞ்சா. அது நம்ம ட்ரீம் பைக் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் அதனால் வண்டி எடுப்போம், ஒரு நாள் எடுப்போம் கண்டிப்பாக. வண்டி லைட்டாக வண்டி உதறுது. ஸோ காற்று கம்மியாக இருக்கனால வண்டி உதறும். அந்த அளவுக்கு செக் பண்ணணும், காற்று செக் பண்ண கண்டிப்பாக வண்டியில். காற்று செக் பண்ணாமல் வண்டி எடுத்தாச்சு. கரெக்டாக தான் இருக்குது. அதாவது யாராவது வீடியோ கருள்னு பார்த்தீங்கன்னா வேலூருக்கு வரவங்க கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுவாங்க. ஏன்னா போலீஸ் வந்து பிடிக்க ரெடியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஹெல்மெட் போடாமல் யாரும் ரைட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாம் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. ஆற்றுப்பாலம் தாண்டியாச்சு. ஆற்றுப்பாலத்துக்கிட்ட இருக்கிறோம், இன்னும் தாண்டல ஓகேங்களா. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது நான் கண்டிப்பாக லைவ் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம எப்போ ரிட்டர்ன் ஆகும்னு சொல்ல முடியல. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக லைவ் கொடுக்குறேன். கொஞ்சம் எப்பவுமே வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் லைவ் கண்டென்ட் பண்ணாலும் உங்களுக்கு லைவ் வரும். ஓகே, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ போலீஸ் இங்கே பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியலைன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக பிடிக்கிறாங்க. போலீஸுங்க எல்லாரும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வண்டியை பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஆர்சி இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வண்டி பிடிக்கல. ஸோ எல்லா வண்டியுமே பிடிக்க ஃப்ரெண்ட்ஸ். அது லேடி வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க, சபரிமலை போகிற வண்டியை. யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் இந்த வண்டி பார்த்தீங்களா, கர்நாடகா வண்டி இருந்துச்சு, அந்த வண்டி லேடி ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வண்டியை பிடிச்சி நிப்பாட்டியிருக்காங்க சரிங்களா. ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. யாரும் ஹெல்மெட் போடாமல் இது பண்ணாதீங்க. ஹெல்மெட் போடாமல் இருந்தீங்க இந்த டைமில் கண்டிப்பாக போலீஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்க, பிடிச்ச ஃபைன் போடுவாங்க. ஸோ எல்லோரும் ஓகே. இப்போ நம்ம போகிற ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 78-80 ஸ்பீடு போயிட்டுருக்குறோம். மெயின் ரோடுனால நம்ம 70-80 கூட போகலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம வேலாயுதம்பாளையம் பைபாஸ் இது. லெஃப்ட் சைடு போனால் வேலாயுதம்பாளையம் பைபாஸ் உள்ளே போகலாம். நம்ம பாலத்தோடு போக போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு உள்ளே போகிறதில்ல ஓகேங்களா. இப்படியே பாலத்தில் இந்த பாலத்தில் கீழே போனோம்னா பைபாஸ் போகலாம், வேலாயுதமலை பைபாஸ் போகலாம். அப்படியே கட் பண்ணோம்னா ரைட் சைடு எடுத்தோம்னா நம்ம வேலாயுதமலையும் போகலாம். வேளாமலையும் அதான் ஆறுநாட்ட மலைம்பாங்க நம்ம சைடு. பார்த்து தாண்டவே இல்லை ஓகே. பார்த்து தாண்டியாச்சு. முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோவுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அடுத்து எப்படி மூவ் பண்ணுறது லைஃப்பை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ எனக்கு அந்த 1% சந்தோஷம் கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம எப்பயும் நிம்மதியாக வாழணும். அந்த 1% நிம்மதிக்காக நம்ம எவ்வளோ தூரம் ஓடினாலும் தப்பே கிடையாது. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மண்மங்கலம் வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் போகலாம். ஆனால் அந்த ஃப்ரிட்ஜு பாலம் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு மாதத்துல இந்த வேலை முடிஞ்சு ஓப்பன் 1 மாதத்துல 2 மாதத்துல வேலை முடிஞ்சு ஓப்பன் பண்ணுவாங்க.
ஸோ அந்த பாலம் முடிஞ்ச வரை போகணும்னா அது ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து போகிறேன் நான் கண்டிப்பாக. இதான் பாலம் வேலை ஆகிட்டு இருக்குது. ஓகே நம்ம இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரூர் வந்தாச்சு. ஸோ லெஃப்ட்டில் கட் பண்ண கரூர் டவுனு, ஸ்ட்ரெயிட்டில் போனால் இப்போ மதுரை. நம்ம பல்சர் N160 பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம NS200 வண்டி இப்போ நம்ம வண்டி வந்து ரெண்டு வண்டி இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்தனா சொல்கிறேன் உங்களுக்கு NS200 பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ NS200 யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம போகிற ஸ்பீடு வந்து 88. அந்த சைடு போகிறாரு சம்மந்தம் மேலாமல் வருது. எல்லா சைடு போயிட்டுருக்காரு. கேப் இருக்குது. ஏறுறாங்க. டக்குன்னு பார்த்து ஒன்று நின்றுட்டு திரும்பணும். அவங்க போட்டு டக்குன்னு வளைக்கிறாங்க. பார்த்தோட டக்குன்னு வளைச்சிடலாம், வண்டியாவது வராது மாதிரி.
ஏன் தான் வண்டி ஓட்டுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. பாருங்க சூரியன் பாருங்க சக்க செவன்னு இருக்குது. செவ்வான நிறம். இந்த சூரியனை பார்க்கும்போது ஒரு பாட்டு வருது எனக்கு. சூரியனை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்குதான் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. செவ்வான நிறம்ங்கிறது இதை பார்த்து தான் செவ்வான நிறம்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு. நீங்களே பார்த்து சப்போஸ் இந்த வீடியோ இந்த ஏரியா எடுத்து பார்க்குறங்க பார்த்தீங்கன்னா சூரியனை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். NS 200 வண்டி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. வண்டி தரமாக இருக்குது வண்டி தான். மணல் மேடு. இது மணல் மேடு. அதாவது இந்த ரோடு எங்கேன்னா கரூர் தாண்டி கரூர் டு திண்டுக்கல் ரோடு ஓகேங்களா. இப்போ வந்து இன்னமும் நம்ம 89, 90 தான் போயிட்டுருக்கோம். இன்ன வரைக்கும் 100 நம்ம ரீச் ஆகலை ஸ்பீடு பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்சக்கு இது ஸ்பீடே படம் சுவாசம் தான் இருக்குது. R15 பைக் போகுது. R15 வெர்ஷன் 4 நினைக்கிறேன். வெர்ஷன் 4 வெர்ஷன் 5 நினைக்க வேண்டியதாக நீங்கள் ஏதாவது ஆரம்பிச்சோம்னா சரிங்களா. ராதி ஏஜ் வாக்கியம் அப்படிங்க. இந்த பக்கம் மேகம் பாருங்க. இந்த பக்கம் சூரியன் இருந்துச்சு. இப்போ சூரியன் இந்த பக்கம் வந்துச்சு அதுக்கு மேற்கு சைடு. ஸோ அதனால் அந்த வெள்ளையாக தெரிகிற மேகம் கூட ரெட்டாக தெரியுது. ரெட்டாக ஆரஞ்சாக தெரியுது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பயங்கரமாக தெரியுது.
காட்டணுங்கிறத இது பண்ணேன். ஸோ வந்து வண்டி ஓட்டுறது கொஞ்சம் பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்த 2 மலை குடஞ்சி இந்த ரோடு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? வேடச்சந்தூர். ஸோ இப்போ வேடச்சந்தூர் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட்டில் போனால் வேடச்சந்தூர் போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம மதுரை போகணும். ஸோ நம்ம மதுரை தான் போகணும். ரைட் சைடு போகிறோம். ஓகேங்களா? இந்த பாலம் வந்து கட்டிருக்காங்க. முன்னே வந்து இந்த பாலம் இல்லாமல் இருந்துச்சு வேடச்சந்தூருக்கு. இந்த பாலம் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டின பாலம் தான். ஓகேங்களா? அதான் இந்த பாலத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் வீடியோ லைக் பண்ணுங்க கண்டிப்பாக. பாருங்க வானம், வானம் பயங்கரமாக இருக்குது.